சார், முக்கியமாக நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கோவிலுடைய அனுபவங்கள் நமக்கு மெய் சிலிர்க்க வைக்கும். அதுவும் இல்லாம ஒவ்வொரு கோவிலுடைய வரலாறுகள் கேட்க கேட்க பா நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். சோ இந்த கோவிலுடைய வரலாறு பத்தி சொல்ல முடியுமா? இது பாத்தீங்கன்னா ஐயா ஆவுடையப்பன் மீனவ சகோதரர் மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்காரு. அவரோட வலையில இந்த ஐயா கிடைச்சிருக்காரு. ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, ஐயாவோட உடம்பு மேல தலைக்கு மேல போற மாதிரி ஒரு சர்பம் என் கண்ணால பார்த்தேன். அப்புறம் உடம்ப சுத்தி ஒரு சர்பம் இருக்கிற மாதிரி பார்த்தேன். கடைசியில அவரோட காலு கீழே ஒரு சர்பம் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அபிஷேகம் பண்றதுல அந்த சர்பத்தோட காலு கீழே போற மாதிரி அமைஞ்சிருக்கு. இது இறையருள்னு சொல்லாம நம்ம என்ன சொல்ல முடியும்? இறைவனே இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஓகே. இப்ப இது கிடைச்சதுக்கு அப்புறம் இங்க கொண்டு இங்க எப்படி வச்சாங்க? அதனுடைய வரலாறுகள் ஏதாவது? நிச்சயமா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மீனவ சகோதரரோட வலையில கிடைச்சிட்டு இங்க ஸ்ரீ பால் முனீஸ்வரன் இருக்காரு. அங்கிருந்து இந்த கோயில் ரொம்ப பள்ளமா இருந்ததா. எல்லா பெரியவர்களும் ஊர் பொதுமக்களும் சேர்ந்துதான் எல்லாரோட பங்களிப்பும் இருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சமா மேடு ஏத்தி ஸ்ரீ ஐயப்பன் இருக்காரு இங்க. அவர் இருக்கிற இடத்துல தான் ஆவுடையப்பன் ஐயா வச்சிருந்தாங்க. இப்ப ஐயா இங்க இருக்காரு.